இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்கவும் அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. இணைந்திருக்கிற ஊழியருக்கு மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். ஊழியர் சுசேதர் எட்வின் மாணவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையிலே வேத பாட நேரத்தில் இணைந்திருக்கிறார். வழிபாடுகளை கேட்போம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலும் ஊழியரை வரவேற்போம். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். ஆமென். எப்படி இருக்கிறீங்க? ஆமீன். இணைந்திருக்க உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நீங்கள் இந்த வாக்கு தத்தங்களை ஒரு நாளும் அனுப்புகின்ற பொழுது எனக்கு வீடியோ அல்லாமல் உங்களுடைய ஆக்சுவல் இதை அனுப்பி தாருங்கள், அதையும் அனுப்பி தாருங்கள். நான் அதையும் போட்டு அதையும் பாவிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துவாராக. வேலையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. God bless you. ஆமென். ஆமென். நன்றி ஐயா, நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணுவோம். கிருபை இரக்கம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளும் ஆண்டவரே, நாங்கள் நிற்பது நடப்பது எல்லாம் உங்களுடைய சுத்த கிருபையாக இருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் இந்த இடத்திலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீர் தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகல பிரஸ்தாவத்தை பார்க்கிலும் உடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி வைத்துக்கிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, விசேஷித்த விதமா இதற்கு முன்பாக உம்முடைய நாமத்தை உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள அன்பு ஊழியர் ஆபிரகாம் ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய தேவைகளை சந்திங்கப்பா. அவருடைய ஊழிய பாதைகள், அவருடைய குடும்பத்தினுடைய தேவைகளையும் ஆண்டவரே இன்னுமாய் கையிட்டு செய்கிற காரியங்களை நீங்கள் ஆசீர்வதித்து வழி நடத்தி கொள்ளும்படியாக இந்த வழியில் உடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த வேளையிலும் சங்கம் இணையதளத்திலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அதே வழியில மறு ஒலிபரப்பிலே கேட்க இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாட்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாட்களிலே அற்புதங்களை செய்கிற தேவனாய் இந்த நாட்டிலே இருக்கிறார். இன்றைய நாளிலும் நாங்கள் திருப்பிக் கொள்வோம் வேதத்திலே எபேசியரின் புஸ்தகத்திலே 5வது அதிகாரம் 14வது வசனத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்புவோமா இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறதை நாங்கள் வாசிப்போம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இந்த நாட்கள் ஏன் இப்படியாக இந்த நாட்கள் எபேசு சபைக்கு இந்த நாட்களே பவுலடிகள் இந்த வார்த்தைகளை எழுதுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை சற்று பார்ப்போமா இருந்தால், இந்த வார்த்தைகளை அவர் எழுதுகிறதன் நோக்கம் என்ன என்றால், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் எப்படிப்பட்டவைகள் என்பதைத்தான் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அதற்கு முதலாவது வசனம் சொல்லுகிறது, ஆனபடியினால் எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கும். அருமையான அன்பு பிள்ளைகளே, த டே ஆஃப் ஈவில் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதாவது பொல்லாத நாட்கள் என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு அசுத்தாவினுடைய கிரிகைகள் உலகம் எங்கிலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகருக்கு அந்த காரியத்தை உணர்ந்து கொள்ள முடியாதபடி இந்த நாட்களில் இருக்கிறார்கள். அருமையான அன்பு பிள்ளைகள், இன்னைக்கு நாங்க நினைக்கிறோம் ஏதோ ஒரு காரியம் நடந்து கொண்டு அப்படியே உலகத்திலே டெக்னாலஜி, ஏஐ, இன்னுமாய் வேறு வேறு டெக்னாலஜி எல்லாம் புதிய புதிய டெக்னாலஜி எல்லாம் வந்து முன்னேறிக்கொண்டே இந்த நாட்கள இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம். அந்த டெக்னாலஜி மூலமாய் ஜனங்களுக்கு, அதாவது மனுஷர்களுக்கு, மனுஷ வர்க்கத்துக்கே இந்த நாட்களில் ஒரு அழிவை இந்த நாட்களை உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது, கடைசி நாட்களிலே அறிவு பெருகும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது அதன்படி இந்த நாட்கள் இந்த வார்த்தைகள் இன்றைக்கு உறுதிப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், எவ்வளவு விசையாக ஓடக்கூடிய வாகனங்களை இந்த நாட்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். முந்தி பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட நாட்களே ஒரு ரொக்கெட்டையோ அல்லது ஒரு காரியத்தையோ இந்த நாட்களை ஒரு அதாவது ஒரு கோளுக்கோ அங்கே இந்த நாட்களை ஏவி விடுகிற வேளையிலே அது கிட்டத்தட்ட அநேக நாட்கள் எடுக்கும். ஆனால் இப்பொழுது அந்த ஒளியினுடைய அந்த வேகம் ரொம்ப, அதாவது சரியான, அதை போல பழைய நாட்களை விட இந்த நாட்களை 10 மடங்கு அதிகமாக இந்த நாட்களை செயல்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், நீங்கள் சாதாரணமா பாருங்கள், ஓடுகிற ரெயினை கூட இந்த நாட்களை எடுத்து பாருங்கள். முந்தின நாட்களில் ஒரு ட்ரெயின்ல ஏறினால் கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டருக்கு போறது கிட்டத்தட்ட எத்தனை நாள் செல்லும்? இந்த நாட்களே அரை நாள், 6, 7, 8 மணித்தியாலத்துக்கு மேலே இந்த நாட்களை செல்லும். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. இந்த நாட்களே கிட்டத்தட்ட 3 மணி, 2.5 மணி, 3 மணி நேரத்தில் இந்த நாட்களை அப்படியே போய் அந்த இடத்துல போய் சேரக்கூடியதாக இருக்கிறது. விமானத்தை விட ஸ்பீடா போகக்கூடிய அளவுக்கு இந்த நாட்களை செய்து வைத்திருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை,
பாருங்கள், அறிவு பெருகி போயிருக்கு. அதனாலதான் நீங்க வேதம் சொல்லுகிற வார்த்தை இந்த நாட்களை நாங்கள் சற்று கவனிக்க வேண்டும். இந்த வேத வார்த்தையிலே, வேதத்திலே எழுதப்பட்ட வார்த்தையிலே ஒரு சொல்லாவது இந்த நாட்களில் அங்கே தவறுவதில்லை என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த இடத்துல தான் சொல்லப்படுகிறது, நாட்கள் பொல்லாதவர்களா இருக்கிறபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பாருங்கள், நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடமாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல் கவனமாக நடந்து கொள்ளப்படுவது. யாருக்கு சொல்லப்பட்ட காரியம்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், ஞானம் அற்றவர்களாய் நீங்கள் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல் நடந்து கொள்ள வேண்டும். அருமையான, ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற வேளையிலே அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிய அளவு ஞானத்தை இந்த நாட்களிலே தருகிறார். பாருங்கள், எப்படி என்றால், வலது பக்கமும் சாயாதபடி இடது பக்கமும் சாயாதபடி இதுதான் வழி என்று தீர்மானிக்கிற திட்டத்தை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். நேற்றைய நாட்களில் கூட நான் இந்த பிலியாமுடைய காரியத்தை குறித்து சொல்லியிருந்தேன். பிலியாம் என்ன செய்தார் பாருங்கள், வலது பக்கம் இடது பக்கம் சாய்ந்து கொண்டே இந்த நாட்களிலே போனார். ஆனால் அங்கே ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட வழியிலே தூதனை காணுகிறார், உருவின பட்டயத்தோடு நிற்கிற வழியிலே. இதுதானப்பா சரியான வழி, இங்க போன்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லுகிறதை காணக்கூடியதாக இருக்க அருமையான அன்பு பிள்ளைகள். இன்றைய காலகட்டத்திலே பாருங்கள், ஜனங்கள் இப்படியாக அந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்கள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் இந்த நாட்களில் அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியாதபடி மதியற்றவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறார். அருமையான அன்பு பிள்ளைகளே, நான் அடிக்கடி இந்த நாட்களே ஊழியர்களை ஊக்குவிக்கிறது என்னுடைய இந்த பிரசங்கத்தின் ஊடாக இந்த நாட்களே காரியங்கள் நடக்கிறது எப்படி என்று சொன்னால், ஊழியர்களை ஊக்குவிக்க வேண்டும். இன்னைக்கு மதியற்றவர்களா இன்றைக்கு ஊழியர்கள் இருக்கக்கூடாது. விசுவாசிகள் இந்த நாட்களில் மதியற்றவர்களா இந்த நாட்களில் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து இந்த நாட்களில் அவர்கள் நடக்க வேண்டும். The will of God. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் என்னுடைய சித்தத்தை செய்யும்படியாக இந்த பூமிக்கு வரவில்லை, பிதாவினுடைய சித்தத்தை செய்யும்படியாகத்தான் இந்த நாட்களில் பிதாவானவரால் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய சித்தம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவர் தன்னுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டுமா இருந்தால் அந்த சிலுவை மரணத்தை அவர் இந்த நாட்களில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. தானே நிப்பாட்டி அந்த காரியத்தை செய்திருக்கலாம். ஆனாலும் பாருங்கள், அந்த ஜெபத்துல பாருங்கள், கிறிஸ்தவனை தோட்ட சொல்ல, பிதாவே இது என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி இந்த நாட்கள் ஜெபம் பண்ணுகிறார். இவ்வளவு ஒரு அருமையான அந்த ஜெபம் பாருங்கள். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லுகிறார். ஏன்? அந்த சூழ்நிலைகள் அந்த நிலைப்பாட்டை இந்த நாட்களில் அப்படியே அங்கே எப்படியாக ஒரு திரையிலே போட்டு காட்டுவது போல் இந்த நாட்களில் அவருடைய சிந்தனையிலே ஓடிக்கொண்டே இருக்கிறது. எப்படியாக இந்த வார்த்தை, இந்த கொடூரமான வார்த்தை, அதாவது இந்த கொடூரமான நாட்கள், கொடூரமான சிலுவை மரணம், கொடூரமான காரியங்கள் எல்லாம் எப்படியாக இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த மரணத்திலே நான் எப்படியாக தப்பித்துக் கொள்வது, கடுமையான இந்த சரீரத்துக்கு கடுமையான வேதனையை தாங்க முடியாமல் இந்த நாட்களை இருக்க போகிறதே என்று சொல்லி இந்த நாட்களிலே அந்த இடத்திலே பாருங்கள், அவருடைய சிந்தனைகளே அந்த காரியம் ஓடிக்கொண்டே இந்த நாட்கள் இருக்கிறபடினால்தான் ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொன்ன வேளையிலே, அங்கே பார்க்கிற வேளையிலே ஒன்றுமே மறுமொழி இந்த நாட்களை வரவில்லை. ஏனென்றால் அந்த வேளையிலே தான் பிதாவான தேவன் கண்களை மூடியிருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கேட்காத விதமாக, ஆனால் சத்தம் கேட்டிருந்தாலும் அதற்கு மறுமொழி சொல்ல கொடுக்க முடியாத நிலைப்பாட்டில் இந்த நாட்களில் இருந்தார். அந்த வேளையிலே தான் அவர் சொல்லுகிறார் தானாகவே, அப்படியானால் உம்முடைய சித்தத்தின்படியே இந்த காரியம் ஆக கடவுது. உம்முடைய சித்தம், the will, உம்முடைய சித்தத்தின்படியே. அதே விதமாகத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த கடைசி காலத்திலே மதியற்றவர்களாய் இராதபடி கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று இந்த நாட்களிலே உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த பகுதியிலே இந்த நாட்கள் எடுத்து பாருங்கள், எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் அங்க சொல்லப்படுகிற காரியங்கள் இந்த நாட்களை பாருங்கள். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவிலே நிறைந்து, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் சொன்னால், அப்படியானால் நீங்க கேட்கலாம், இந்த நாட்கள் என்னையா ஊழியக்காரர்கள் அங்கே இந்த நாட்களே வெறி கொண்டு குடித்திருக்கிறார்களா என்று சொல்லி. உண்மையிலேயே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தையை சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், இந்த துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தினுடைய இச்சைகள், உலகத்தினுடைய செயல்பாட்டுகளை இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்கிறோம், அதிலே இந்த நாட்களை நாங்கள் மோகம் கொண்டு இந்த நாட்களே அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளே இந்த நாட்களை தள்ளப்படுவதை குறித்து தான் இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, ஆனால் சொல்லப்படுகிறது எப்படி என்றால், அந்த உலகத்துக்குரிய காரியங்கள்
அதை விட்டுவிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்தாவிட வல்லமையினாலே இந்த நாட்களிலே நிறைந்து காரியத்தை செய்யுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இந்த களியாட்டு பாருங்கள், அநேக ஊழியக்காரர்களை நான் பார்த்திருக்கேன், விசுவாசியை பார்த்திருக்கேன். களியாட்டுகள் சொன்னா போயிடுவாங்க. என்ன பாருங்க, என்ன காரியம் சொன்னா சாமதி இடங்கு கல்யாணம் கூடன்னு சொல்லி சொன்னா போவாங்க. ஆறு இவருடைய நண்பர்கள் ஊழியக்காரருடைய பாருங்க, ஊழியக்காரர் சொல்லி சொன்னாலும் பாருங்கள் அங்க என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல அழைக்கப்பட்டோன்னு போகிறார்கள். அங்கே போகிற வழியில பாருங்கள், ஒரு முறை ஒரு ஊழியர் சொல்லுகிறார் அந்த நாட்களே, விக்கிரகங்களுக்கு படைத்த காரியங்களை குறித்து சொல்லுகிற வழியில் அவர் சொல்லுகிறார் அந்த நாட்களே, பிரதர் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அந்த காரியத்தை அவர் தருகிற வழியில நீங்க ஜோம் பண்ணிட்டு அதை சாப்பிடலாம்னு சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறார். வேதத்துல அப்படியா சொல்லப்பட்டிருக்கிறதா? நீங்க விக்கிரகத்துக்கு படைச்சவைகளை ஜோம் பண்ணிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லி வேதத்துல ஒரு வசனம் வருகிறதா? கர்த்தருடைய பிள்ளைகளை இல்லை, அப்படியாக இல்லை. விக்கிரகத்துக்கும் நமக்கும் இந்த நாட்களில் சம்பந்தம் ஏது என்று சொல்லித்தான் இந்த நாட்களை வேதம் நமக்கு அதை பிரித்து இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள், ஆபிரகாமை ஆதிகாமம் 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அழைக்கிற வேளையிலேயே ஆண்டவர் சொல்லி இருக்கலாம் தானே, ஆபிரகாமே நீ வாப்பா, சும்மா வா அந்த நாட்களை நான் உன்னை ஆசீர்வதித்து வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணலை போல உன்னை சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லவில்லை. முதலாவது ஆண்டவர் சொல்லுகிற அந்த நாட்களே, உன்னுடைய எல்லா காரியத்தையும் விட்டுட்டு வாப்பா, விக்கிரகத்தை விடு, உன்னுடைய உறவினரை விடு, உன்னுடைய பாரம்பரியம் எல்லாத்தையும் விட்டு, பழக்க வழக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ அதுக்கு வெளியாலே இந்த நாட்களை வாழ்ந்துதான் இந்த நாட்களை சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான அன்பு பிள்ளைகள், அப்படியாக தேவன் இந்த நாட்களை அழைக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் பாருங்கள், பரிசுத்தமுள்ள தேவன் விக்கிரக ஆராதனையோ விக்கிரகத்துக்குரிய காரியத்தையோ அவர் விரும்புகிறது. நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே எடுத்து பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் எடுத்து பாருங்கள், எந்த இடத்திலும் பாருங்கள் அந்த விக்கிரகங்களை குறித்த நாட்களில் ஆண்டவர் கண்டித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள் அந்த ஜனங்களுடைய காரியத்தை குறித்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே பாருங்கள் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு எதிராக அந்த நாட்களை நிற்கிறார். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறவர்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்களை ஜனங்களுக்கு எதிராக அந்த நாட்களை செயல்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இந்த தேவனுடைய ஆலயத்திலே பாருங்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆடுகள், மாடுகள், கோழிகள் இப்படியான காரியங்களை இந்த நாட்களை வித்து அங்கே என்ன செய்கிறார்? அந்த ஆலயத்தை இந்த நாட்களை தூட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், இது என்னுடைய தகப்பனுடைய வீடாக இருக்கிறபடியினால் இந்த நாட்களை நீங்கள் என்ன இதை ஒரு வியாபார ஸ்தலமாக இந்த நாட்களை மாற்றுகிறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி எல்லாவற்றையும் இந்த நாட்களை அடித்து உடைத்து எல்லாவற்றையும் இந்த நாட்களை சின்ன பின்னமாக்குறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அந்த இடத்துல பாருங்கள் என்ன காரியம்? வியாபார ஸ்தலம் என்று சொன்னால் அது ஒரு விக்கிரகத்தை குறிக்கிற காரியமாக அந்த நாட்களை இருக்கிறது. பாருங்கள், அங்கே என்ன செய்கிறார்கள்? ஒரு பொருளை இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள்? வேண்டி அந்த பொருளை வைத்து அந்த பொருளை விற்கிறவர்களா இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலதான் பாருங்கள் இந்த நாட்களில் தேவன் விக்கிரகத்தை வெறுக்கிற தேவன். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களான பழைய ஏற்பாட்டில் சொல்லுகிறது, என் ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனுக்கு உருவமே இல்லை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவரை இதுவரை ஒருவனும் கண்டதில்லை. மோசே கேட்கிற வேளையில கூட சொல்லுகிறார், என் அண்டையிலே ஒரு கண்மலை இருக்கிறது, கண்மலையின் வெடிப்பிலே வைத்துள்ளே நான் மறைத்து அங்கே இந்த நாட்களை செல்ல, ஆனால் நீ என்னுடைய முகத்தை காண மாட்டாய், என்னுடைய பின்பகுதியைத்தான் காண்பாய். அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய விழாவில் உள்ள காயங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவருடைய காயங்களுக்குள்ளே மறைத்து அவர் அங்கே இந்த நாட்களில் வெளிப்பட்டு செல்லுகிறதை அங்கே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமை பிள்ளைகளே, அப்படியானால் அந்த அப்படிப்பட்ட தேவனை குறித்து பார்க்கிற வழியிலே சற்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அங்க வேதத்தில் சொல்லப்படுகிறது, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிறவரும் ஒருவரும் கண்டிராதவரும் ஒருவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற கர்த்தர் என்று சொன்னால் பாருங்கள், அவர் வாசம் செய்கிற ஒளி கூட இந்த நாட்களிலே இன்றைக்கு நாங்கள் போட்டிருக்கிற லைட் வெளிச்சமும் அப்படியான வெளிச்சம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது ஒரு வித்தியாசமான ஒரு வெளிச்சமாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த வெளிச்சம் தான் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியான வெளிச்சம் என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என கருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் இந்த நாட்களிலே முதலாவது நாங்கள் இந்த நாட்களை அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு எதை என்று சொல்லி சொன்னால், அங்கே தேவனுடைய சித்தம் இந்த நாட்களிலே என்னதென்று இந்த நாட்களை அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், கர்த்தருடைய சித்தத்தை அங்கே என்ன செய்ய வேண்டுமாம்? நமது ஜீவியத்திலே இந்த நாட்களிலே நிறைவேற்றுவதற்கே தேவனுக்கு அங்கே பிரியமாக ஆராதனை ஆகும் என்பதும் அதன்படியும் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பார் என்பதையும் குறித்து தான் கர்த்தருடைய வேதாகம் இந்த நாட்களை நமக்கு சுட்டி காட்டுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்,
இன்னைக்கு பாருங்கள், நாங்கள் எவ்வளவு ஊழியம் செய்யலாம். நீங்கள் 50,000 பேருக்கு அனாதைகளுக்கு ஆசிரமத்தை கட்டி கொடுங்க, ஆரியத்தை செய்ய, எல்லா காரியத்தையும் செய்து விடுங்க, நல்லது. அல்லது நாட்கள் 1000 பேருக்கு லட்சக்கணக்கு ஆட்களுக்கு ஒரு ஆகாரத்தை கொடுங்க, உடைய கொடுங்க, நல்லது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இல்லைன்னு நான் சொல்லவில்லை. ஆனாலும் இந்த காரியங்கள் தேவனுடைய சித்தத்தின்படிதான் இந்த நாட்கள்ல செய்கிறீர்களா என்பதைத்தான் இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சிலர் சொல்லுவார்கள் வந்து இந்த நாட்களில், ஐயா நான் ஜெபம் பண்ணுகிறேன் ஐயான்னு சொல்லி சொன்னார். ஆனால் ஜெபம் பண்ணுகிறதுக்கு முதல் நீ ஆண்டவரிடத்துல கேட்டியா? உனக்கு ஜெபம் பண்ணுகிற காரியம் இந்த ஊழியத்தை தேவன் தந்தாரான்னு கேட்டியா? முதலாவது. அருமையான அன்பு பிள்ளைகள், இன்றைக்கு அநேகர் ஊழியர்களாக வெளிக்கிட்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்களில் என்ன ஊழியம் செய்ய வேண்டும் என்பது இந்த நாட்களை தெரியாதபடி இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு சாதாரணமா பாருங்க, இந்த பூமியில ஒரு சாரதி என்று சொல்லி சொன்னார், எல்லாரும் சாரதி தான். காரை பழகி அல்லது மோட்டார் பைக்க பழகி இந்த நாட்களில் என்னத்தையும் பழகி இந்த நாட்களை பாருங்கள் சாரதியா வரலாம். ஆனால் காரோர ஒரு சாரதியை கூப்பிட்டு இங்க வாப்பா விமானத்தை ஓட்டணும்னு சொன்னா ஓட்ட முடியுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அதே விதமாகத்தான் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியம். அதாவது ஊழியக்காரர் என்று அழைக்கப்பட்டால் இந்த நாட்களிலே அந்த ஊழியக்காரர் இன்னென்ன ஊழியங்களை செய்ய வேண்டும் என்பதை இந்த நாட்களிலே தேவன் அந்த இடத்திலே ஆவியானவர் இந்த நாட்களிலே தெரிவு பண்ண வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளை, முதலாவதாக அழைக்கப்பட்ட நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே போய், ஆண்டவரே நீர் எனக்கு வைத்திருக்கிற அந்த ஊழியத்தையும், எனக்கு வைத்திருக்கிற அந்த பாதைகளையும், எனக்கு வைத்திருக்கிற அந்த காரியங்களையும் எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே, அதுதான் உம்முடைய சித்தம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி இந்த நாட்களை கேட்கிற வேளையிலே நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்வார்? தெளிவாக இந்த நாட்களில் நமக்கு வெளிப்படுத்துவார். அப்படியாக தேவனாலே நாங்கள் அந்த வார்த்தைகளை, காரியங்களை, அந்த ஊழிய காரியங்களை வெளிப்படுத்தப்படுமா இருந்தால் அந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிற வேளையிலே அந்த ஊழியத்திலே எந்த விதமான தடைகளும் இருக்காது, எந்த விதமான முடங்கல்களும் இருக்காது, எந்த விதமான உபத்திரவங்களும் இருக்காது. இந்த நாட்களில் அந்த ஊழியத்தை செய்கிற வேளையிலே தேவன் நம்மோடு கூட இருந்த நாட்களை நடத்துகிற தேவனா இந்த நாட்களை இருப்பார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், பாருங்கள், பவுலடிகள் எடுத்து பாருங்கள். பவுலடிகளுடைய ஊழியங்களை தேவன் அழைத்தார். அவர் சொன்னார், இந்த பட்டணத்திலே அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள், இவனை கொண்டுதான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் சொல்லி. ஆனால் பாருங்கள், அந்த இடத்திலே தேவன் சொன்ன பிரகாரம் பவுலடிகள் போய் அந்த காரியத்தை செய்து அந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆனாலும் பாருங்கள், ஒரு சில இடங்களுக்கு போகிற வேளையிலே பாருங்கள், ஆண்டவர் பவுலடிகளுக்கு சொல்லுகிறார், இந்த இடத்துக்கு நீ போகாதே அப்பா, இந்த இடத்துக்கு நீ இப்படியா காரியத்தை போகாத, நான் சொல்லு மட்டும் இந்த நாட்களை பொறுத்துடும் சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானது, ஏன் என்று சொல்லி சொன்னால் ஆண்டவருக்கு அதுதான் அந்த ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய காரியம். இங்கே பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கிற வேளையிலே தாவீது ராஜாவை குறித்து பாருங்கள். தாவீது அங்கே யுத்தத்திற்கு போகிற வேளையிலே சில வேளைகளிலே ஆண்டவர் இந்த நாட்களை பேசுகிறார், நீ இப்பொழுது நீ யுத்தம் செய்ய வேண்டாம், நான் உனக்கு அந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களே அதற்குரிய அடையாளங்களை இந்த நாட்களிலே தருகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிற வேளையிலே அந்த பிரகாரம் இந்த நாட்களே தாவீது அந்த இடத்திலே காத்திருந்தார். ஆண்டவருடைய சத்தம் வரட்டும், ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் வரட்டும் என்று சொல்லி காத்திருந்த வேளையிலே அந்த வெளிப்பாடுகள் வந்த உடனே அவர்கள் அங்கே யுத்தம் செய்த வேளையிலே பாருங்கள், அநேகரை அந்த இடத்திலே சங்கரிக்கிறதை, அங்கே அந்த யுத்தத்திலே அவர்களை மேற்கொள்ளுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிற வேளையிலே அருமையான அன்பு பிள்ளைகளே, வேதத்திலே பாருங்கள், யோசபாத் மன்னனை குறித்து 1 ஆகமத்திலே இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், அவருடைய வாழ்க்கையிலே பாருங்கள் 3 கூட்டத்து ஜனங்கள் இந்த நாட்களில் எதிர்த்து வந்தார்கள். ஆனால் பாருங்கள், அந்த இடத்திலே அவர் பாருங்கள் இந்த நாட்களே அவருடைய சித்தத்தின்படி செய்வாரா இருந்தால் பக்கத்திலே போய் 4 ராஜாக்களை கூப்பிட்டு, ஐயா இப்படி 4 பேர் வந்திருக்கிறாங்க, 4 கூட்டத்து ஜனங்கள் வந்திருக்கிறாங்க, உங்களுடைய படைகளை இராணுவங்களை நமக்கு தாங்க, இந்த நாட்களை அந்த காரியத்திலே நாங்கள் போராடுவோம் என்று சொல்லி இந்த நாட்களை கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி அல்ல, ஆண்டோடைய பாத தண்டையிலே மண்டி போட்டார். ஆண்டவரே, என்னால் இயலாத ஆண்டவரே, நான் யாரிடத்திலேயும் போகல, உம்மிடத்துலதான் ஆண்டவரே வந்திருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்யும் என்று சொன்ன வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்? எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக செய்கிறார். அந்த வேளையிலே தான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவர்கள் அங்கே ஆராதிக்க துவங்குகிற வேளையிலே தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படுகிற வேளையிலே தான் சொல்லப்படுகிறது, யோசபாத் இது உன்னுடைய யுத்தம் அல்ல, இது கர்த்தருடைய யுத்தமாக இந்த நாட்களில் இருக்கிறது என்று சொல்லுகிற வேளையிலே அவர்கள் அதை விடவில்லை, தொடர்ந்தும் இந்த நாட்களை ஆராதித்தார்கள். என்ன செய்தார்கள் சொன்னால், கடைசியாக எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு விழுந்தார்கள். இது கர்த்தருடைய யுத்தம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, சில வேளை நம்ம பிரச்சனை வரும். வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி,
குடும்பத்திலே இருந்தாலும் சரி, உறவினர்களோடு இருந்தாலும் சரி, சில பிரச்சனை வந்தோன்னு அந்த நாட்களை என்ன செய்வோம்? மாமிசத்துல வெளிப்படுவோம். விடு, ஆளை இன்றைக்கு 2 உண்டு பாத்துறேன். இன்றைக்கு தான் நம்முடைய காரியம். அல்லது நாங்கள் இந்த நாட்களை ரட்சிக்கப்பட்டிருந்தா சொல்லுவோம், நாங்க முந்தின ஆளா இருந்தா இன்றைக்கு நீ எனக்கு முன்னால வந்து கதைப்பியா, கதைக்கிற இடத்திலே உனக்கு என்ன நடந்திருக்கும்னு தெரியாண்டு கூட சொல்லுவோம் இந்த நாட்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை அறிந்திருக்கிற நாங்கள் எதை செய்தாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த நாட்களிலே செய்ய வேண்டும். அதைத்தான் தேவன் இந்த நாட்களிலே விரும்புகிறார். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், சிலருடைய திருமண காரியங்களை எடுத்து பாருங்கள். பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை பார்க்கிற வேளையிலே ஒரு சொல்லுவார்கள், உறவினர்கள் வந்து சொல்லுவார்கள், என்னையா இவ்வளவு நாளும் இந்த பிள்ளைகள் திருமணமாக இருக்கிறதா, என்ன காரியம் இந்த நாட்களை வைத்துக் கொண்டு இந்த நாட்களை இருக்கிறீர்கள் சொல்லி. ஆனா பாருங்கள், நீங்கள் என்ன கிறிஸ்தவர்களாய் மாறிவிட்டீர்கள். ஆனா இதே போல எத்தனையோ கிறிஸ்தவர்களை பார்த்திருக்க, அவர்கள் கூட திருமணம், பிள்ளைகளுக்கு திருமணத்தை வேறு இடத்துல செய்து வைத்திருக்கிறார்களே என்று சொல்லி சொல்லுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது அப்படி அல்ல. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதத்திலே அதனுடைய அடிப்படையிலே பார்க்கிற வேளையிலே ஆதிகாமத்திலே பாருங்கள், ஆபிரகாம் அங்கே பாருங்கள் இந்த நாட்களே தன்னுடைய மகனுக்கு ஈசாக்குக்கு பெண் கொண்டு வரும்படியாக எங்கே அனுப்புகிறார்? தன்னுடைய உறவினர்களுக்குள்ளே அனுப்பி, அதிலே வேதம் சொல்வது எலியாசர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவர் அங்கே என்ன செய்கிறார்? தேவனுடைய திட்டம் சரியாக இருக்கிறதா என்றால் அதற்கு உரிய பிரகாரமாக அந்த ரெபேக்காள் அந்த இடத்திலே நடக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தரிடத்திலே ஆவியானவரிடத்திலே வேண்டிக் கொண்டு போறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதன்படியே அந்த நாட்கள் எந்த மாற்றமும் இல்லை. அவர் நினைத்த பிரகாரம், அவர் வேண்டிக் கொண்ட பிரகாரம் அந்த காரியங்கள் செயல்படுகிற வேளையிலே அங்கே அவர்களை அழைத்து வந்து இந்த நாட்கள் இந்த திருமணத்துக்குள்ளே இந்த நாட்களை சம்பந்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகள், இன்றைய பாருங்க, சபையிலே கூட சில காரியங்கள் இருக்கிறது. சில ஆண்டவருடைய ஊழியக்காரருடைய பிள்ளைகள் கூட இந்த நாட்களை என்ன செய்வார்கள்? அங்கே பாடசாலையிலயோ அல்லது இந்த நாட்களை வேறு சில இடத்திலேயோ அங்கு பார்க்க வேளையில் ஒரு அழகான பெண்ணை கண்டால் அவளை திருமணம் செய்து கொடும்படியாக வாஞ்சிப்பார்கள். பாருங்க, இந்த நாட்களில் அங்கே பார்க்கிற வேளையில் பெரிய போராட்டமா இருக்கும். ஆராதனைக்கும் போக முடியாத நல்ல பாட்டுல இந்த நாட்களே போராட்டமா இருக்கு. வேண்டாம், அவருக்கு இந்த நாட்களே அவளைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதுவும் இந்த நாட்களே அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் உடனே என்ன செய்வார்கள்? அங்கே இந்த நாட்களை சொல்லுவார்கள், இந்த நாட்களை நான் திருமணமாகி அவளை, அந்த சகோதரியை இந்த நாட்களை நாங்கள் எங்களுடைய, அதாவது இந்த நாட்களை ஆராதனைக்குள்ளே காரியங்களுக்குள்ளே நாங்கள் அவர்களை மாற்றி விடுவோம் என்று சொல்லி இந்த நாட்களில் ஒரு தீர்மானத்தை எடுப்பார். ஆனாலும் என்ன நடக்கிறது? அது முடிவிலே இந்த நாட்களில் ஒரு தோல்வியை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, இங்கே வேதத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டோடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து செய்கிற வேளையிலே தான் எல்லா காரியம் இந்த நாட்களிலே அங்கே சரியாக வருகிறது சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ஒரு வாலிபன் தன் எதிர்கால வாழ்க்கையை குறித்து தேவ சித்தத்தை இந்த நாட்களை அறிய விரும்பி அங்கே ஒரு கையிலே ஒரு பேப்பரோடு கூட இந்த நாட்களிலே ஆலயத்துக்குள்ளே போய், அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அவன் என்ன செய்கிறான்? அவன் இந்த எதிர்கால திட்டங்களை வைத்து இந்த நாட்களை என்ன செய்கிறான்? ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்து இந்த நாட்களை ஜெபம் பண்ணுகிறான். அருமையான அன்பு பிள்ளைகளை, ஆனால் பாருங்கள், இந்த நாட்களிலே அந்த காரியத்துக்காக ஊக்கமாக என்ன செய்யறான்டா? வாஞ்சித்து ஜெபம் பண்ணுகிறான். அப்ப அந்த ஜெபம் பண்ணுகிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த ஜெபத்தை இந்த நாட்களிலே தேவன் கேட்கிறார். தேவன் எப்படி என்று சொன்னால், அவன் இந்த நாட்களிலே தன்னுடைய சித்தத்தின்படி அல்ல, தேவனுடைய சித்தம் தனக்கு, கர்த்தருடைய சித்தம் தனக்கிலே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஜெபம் பண்ணுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் அந்த சித்தத்தை இந்த நாட்களிலே அவனுக்கு வாய்க்க பண்ணுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள் இந்த நாட்களே, அன்பு பிள்ளைகளே பாருங்கள் இந்த நாட்களே, அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே, மகனே, நீ இந்த பேப்பர்ல எழுதி கொண்ட அந்த சித்தம், இந்த சித்தத்தின்படி இந்த நாட்களே நீ என்ன காரியத்தை குறித்து நீ என்னுடைய சித்தத்தின்படி அங்கே இந்த நாட்களிலே செய்யும்படியாக நீ கேட்டு எழுதியிருந்தியே, அப்படியானால் இந்த நாட்கள் இந்த காரியங்களை நீ ஜெபம் பண்ணும், இந்த காரியங்களை உனக்கு வாய்க்க பண்ணுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், கர்த்தர் தமது சித்தத்தின்படி இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே பூரணமாய் நடத்த இந்த நாட்களிலே நாங்கள் இன்றைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், ரோமர்கள் நிறுவம் நேற்றைய நாட்களை நாங்கள் வாசித்தோம். 12ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறேன். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே பாருங்கள், இங்கே சொல்லப்படுது, நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமான பரிபூரண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆக்கப்படுங்கள். அப்ப தேவனுடைய சித்தத்தை நாங்கள் அறிகிற வேளையிலே நமக்குள்ளே ஒரு காரியம் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், மறுரூபம் வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மறுரூபமாக்கப்பட வேண்டும்.
தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக இந்த நாட்களை நாங்கள் மர்வமாக்கப்படுகிற வேளையிலே தான் தேவனுடைய சித்தத்தை இந்த நாட்களை செய்து முடிக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாட்களை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டு அதற்கு பின்பாக உலகத்தினுடைய திட்டம், உலகத்தினுடைய சித்தம், உலகத்தினுடைய காரியங்களாக இன்றைக்கு நாங்கள் செயல்பட்டு கொண்டே இந்த நாட்களை தொடர்ந்து இருப்போமா இருந்தால் நாங்கள் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இந்த நாட்களில் இருக்க முடியாது என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இந்த நாட்களை வேதத்திலே பார்க்கிற வழியிலே பாருங்கள், இரண்டாவதாக அந்த சித்தத்திலே பாருங்கள், அந்த தேவனுடைய சித்தத்திலே பாருங்கள் சொல்லப்படுகிற காரியம் பரலோக சித்தம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். எபிரேயர்கள் நிருபத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே 7வது வசனம் இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள். அப்பொழுது நான் தேவனை உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்று சொன்னேன் என்றார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த வேதம் சொல்லுகிறது சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்ல. இன்றைக்கு பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன், சர்வாங்க தகன பலிகள், பாவ நிவாரண பலிகள், இதை தேவன் விரும்புவதில்லை. அதாவது சித்தம், என்னுடைய சித்தத்தை யார் நிறைவேற்றுகிறார் என்று சொல்லித்தான் இன்றைக்கு விரும்புகிறதை பார்க்கணும். அதைத்தான் குறித்து ஆண்டவர் சொல்லி இருந்தார் இந்த நாட்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இந்த கடைசி நாட்கள்ல போய் இந்த நாட்கள்ல எல்லாரும் சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே நான் பிசாசுகளை திரட்டினேன், ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே நான் பிரசங்கம் செய்தேன், அசுத்தாவில அலறினது நடுங்கினது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுவார். யாருடைய நாமத்தினாலே? உம்முடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், உன்னை நான் அறியேன், உன்னை நான் அறியேன் என்று சொல்லி இந்த நாட்களை கைவிடுகிறதை பார்க்கும். ஏனென்றால் நீ என்னுடைய சித்தத்தின்படி பாருங்கள், பிசாசுகள் திரத்துறது தேவனுடைய சித்தம் அல்ல. அந்த நாட்களே பார்க்கிற வழியிலே அப்படியான காரியங்களை செய்கிறது. முதலாவது தேவன் அந்த காரியத்தை நமக்கு அனுமதிக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு தேவன் அனுமதிக்காதபடி இன்றைக்கு ஊழியங்களை செய்து கொண்டு இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களை பாருங்கள் தனக்கென்று ராட்சியங்களை கட்டிக்கொண்டு இந்த நாட்களை வருகிறார்கள். எங்கு பார்த்தாலும் தன்னுடைய பெயர்களையும் தன்னுடைய பெருமைகளையும் தன்னுடைய காரியங்களையும் பாருங்கள் சாட்சி சொல்லுவார்கள். நான் கை வச்சு ஜெபித்தேன் இந்த நாட்களே, இத்தனை பேர் சுகப்பட்டார்கள். நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இந்த நாட்களில் படுக்கையில இருந்தவர், இவ்வளவு காலம் இந்த நாட்களில் இருந்தார், நான் போய் அந்த இடத்துல ஜெபம் பண்ண வேளையில இந்த நாட்களை அவர் எழுந்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், அருமையான அன்பு பிள்ளைகளே, சில வேளைகளில் சில காரியங்களை நாங்கள் சற்று நாட்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அதிலே நாங்கள் ஒரு மனுஷனை குணமாக்குகிறதிலையோ அல்லது ஒரு மனுஷனுக்கு சுகம் கொடுக்கிறதிலையோ அதிலே நாங்கள் பெருமை பாராட்ட முடியாது. அது தேவனுடைய சித்தம். ஏனென்றால் ஆண்டவருடைய சித்தம் இத்தனை மணிக்கு இந்த நாளிலேதான் அவன் சுகப்பட வேண்டுமா இருந்தால் அந்த நேரத்திலே யார் வந்து கைவத்தி ஜெபித்தாலும் இந்த நாட்கள் என்ன நடக்கும்? அவனுக்கு சுகம் கிடைக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப பாருங்கள், கானா ஒரு கல்யாண வீட்டிலே, திருமண வீட்டிலே தண்ணீர் ரசமாக மாற்றப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நாட்களே, என்னுடைய சிறிய என்னுடைய நேரம் இன்னும் என்னுடைய வேலை வரவில்லை என்று சொல்லி. அப்படியானால் தேவன் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார், ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு நானா இருக்கலாம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கலாம். நீங்கள் இந்த நாட்களே பாருங்கள், ஆண்டவர் அதாவது கிறிஸ்தவர்களா 20 வருஷம் இருக்கலாம், 30 வருஷமா இருக்கலாம், 40 வருஷமா கிறிஸ்தவர்களா இந்த நாட்களை இருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு அந்த ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டது சில வேளைகளில் இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்பாகவோ அல்ல இந்த நாட்களில் 1 மாசத்துக்கு முன்பாகவோ இந்த நாட்களை வந்திருக்கலாம். அப்படியானால் அந்த 20 வருஷ வாழ்க்கையும் இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறது? நீங்க சொல்லலாம், நான் கிறிஸ்தவர் தான் ஐயா, நான் கிறிஸ்துவோடு தான் இந்த நாட்களில் இருந்தேன். அப்படி அல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே. ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது வேறு காரியம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது வேறு காரியம் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது ஒரு விடுதலை. எண்ணத்திலே நீ கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி அல்லது நீ யாரா இருந்தாலும் சரி, உன்னுடைய பாவத்திலே இருந்து விடுதலை, உன்னுடைய சாபத்திலே இருந்து விடுதலை, உன்னுடைய கட்டுக்களிலே இருந்து விடுதலை, உன்னுடைய நுகங்கள், உன்னுடைய எல்லா காரியங்களிலே இந்த நாட்களை விடுதலை பெறுவதுதான் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே சல்வேஷன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். சல்வேஷன் என்றால் கழுவப்படுகிறதல் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே இந்த நாட்களை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான் உன்னுடைய கட்டுக்கள் எல்லாவற்றையும் அங்கே 1 யோவான் 1 சொல்லப்பட்டதுபடி அவருடைய ரத்தம் கழுவி நீக்கி என்ன செய்யுமாம்?
சுத்திகரிக்குமாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகள். அதுதான் இந்த நாட்களில் தேவனிடத்திலிருந்து ஒரு தேவன் இந்த நாட்களில் நமக்கு ஒரு விடுதலையை தருகிறார். அந்த விடுதலையை தருகிற தேவன் இந்த நாட்களில் என்ன செய்கிறான்னு சொன்னால், விடுதலை தந்து சும்மா அவ்வளவு மகனை இங்க வா, மகளே இங்க வா, என்னுடைய சித்தத்தை செய்ய என்றுதான் இந்த நாட்களை ஆண்டவர் அழைக்கிறார். இன்றைக்கு நாங்கள் விடுதலையை பெற்ற உடனே நாங்கள் என்ன செய்கிறோம்? நம்முடைய சித்தத்தின்படி செய்கிறோம். ஒரு கிழமை 2 கிழமை அல்லது 1 மாசம் 6 மாசம் ஆலயத்துக்கு போறோம். ஆலயத்துக்கு போய் இந்த நாட்களை எல்லாம் இந்த நாட்களை பார்த்து இன்னும் நிலைமை அப்படியா இருக்குன்னு பார்த்துட்டு இந்த நாட்களே ஒரு 6 மாசத்துக்கு பின்பாக இந்த நாட்கள் என்ன செய்கிறோம்? அந்த ஆலயத்திலிருந்து பிரிந்து வந்து 4 ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து இந்த நாட்கள் என்ன செய்யறோம்? ஒரு ஆராதனையை துவங்குகிறோம். என்னன்னு கேட்டா தேவனுடைய சித்தம் பண்ணுவாங்க. அருமையான கத்து. அப்ப தேவனுடைய சித்தம் என்றால் 10 வருஷமா இந்த நாட்களை என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த சேர்ச்சியில 5 பேர் தான் இருப்பினும் 5 பேருக்கு மேல கூடாது. இதுதான் தேவனுடைய சித்தமா? அருமையான கத்துடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தம் 10 வருஷம் 20 இன்றைய பாருங்கள். இன்றைக்கு இந்த இந்தியா தேசமா இருந்தாலும் சரி, இலங்கையா இருந்தாலும் சரி, பாருங்கள் என்ன தேசங்களா இருந்தாலும் சரி, பாருங்கள் இன்றைக்கு இந்த யூரோப்ல இருக்க சபையில இருந்தாலும் சரி, ஒரு சபையிலுக்கு பாருங்கள் 10 வருஷம் 20 வருஷம் சபை வச்சுக்கிறாங்க. 10 பேர் 15 பேர் தான் இந்த நாட்களை பழக்கப்பட்ட ஆவியில் இந்த நாட்களை வருவார்கள், போவார்கள், காரியங்களை செய்வார்கள். ஒரு ஆவியானவற்ற விடுதலையே இல்லை. ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிற ஒரு ஊழியக்காரனுடைய சபை இந்த நாட்களிலே தானாக அப்படியே பெருகி பலத்து கொண்டே இந்த நாட்களே போகும். அதுக்குள்ளே ஆட்கள் வருவார்கள், அபிஷேகத்தை பெறுவார்கள், இந்த நாட்களை போய்கொண்டே இந்த நாட்களை இருப்பார்கள். கத்துடைய ஏன்னா வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பாருங்கள், அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் இந்த நாட்களை என்ன செய்தார்கள்? சபைகளிலே இந்த நாட்களிலே சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப இங்க இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய 2வதாக அந்த பரலோக சித்தம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதத்திலே பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது 7வது வசனத்திலே, அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சுருள் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், பாருங்கள் இந்த நாட்கள் அப்ப தேவனுடைய காரியம் சித்தத்தின்படியே. அப்ப பாருங்கள் சொல்லப்படுகிறது, பாருங்கள் நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலியையும் நீர் விரும்பவில்லை. அப்ப எதை விரும்புகிறார்? அவைகள் உமக்கு பிரியமானது அல்ல என்று சொல்லி இந்த நாட்களிலே சொன்ன போது, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். 2வது இந்த நாட்களிலே நிலைநிறுத்துவதற்கு 1வதை நீக்கி போட்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தாவீது ராஜா சொல்லுகிறான் சங்கீத புஸ்தகத்திலே, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார். இன்னைக்கு நாங்கள் என்ன செய்யறோம் ஐயா? நமக்கு பிரியமானதை தான் செய்கிறோம் ஐயா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஊழியம் என்று சொல்லி இந்த நாட்களை பாருங்க, இன்னைக்கு எத்தனை யூடியூப்கள் இருக்கு, எத்தனை காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு பார்த்தா நமக்கு பிரியமான ஆண்டவரே அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு பிரியமானதை நான் செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று கேட்கிற வேளையிலே ஆண்டவர் மிகவும் சந்தோஷப்படுவார். அப்படித்தானே? அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய, the will of God, உமக்கு பிரியமானதை செய்ய இந்த நாட்களில் கற்றுத்தாரும். இந்த பரலோக சித்தம் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த பூமியிலே பார்க்கிற வேளையிலே 3 விதமான சித்தங்கள் இந்த நாட்களில் செய்யப்படுகிறதை நாம் இந்த நாட்களை அறிந்து கொள்ளலாம். அருமையான அன்பு பிள்ளைகளை, எப்படி என்றால், ஒன்று பரலோகத்திலே இருக்கிற பிதாவினுடைய சித்தம் பாருங்கள். 2வது பார்க்கிற வேளையிலே மனிதன் தன் விருப்பத்தின்படி செய்கிற சுய சித்தம். 3வதாக சாத்தானுடைய வஞ்சகமான சித்தம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நான் அந்த வார்த்தையை மீண்டுமா சொல்லுகிறேன். அதாவது தேவனுடைய சித்தம் 3 சித்தம் இருக்கிறது. ரொம்ப கவனமா கேளுங்க. 1வது சித்தம் என்னவென்று சொல்லி சொன்னால், வேதம் சொல்லுகிறது பரலோகத்திலே இருக்கிற பிதாவினுடைய சித்தமும், 2வது மனிதன் தன் விருப்பப்படி செய்கிற சுய சித்தம். எப்படியா அருமையான வார்த்தை பாருங்கள், சுய சித்தம் என்று சொல்லப்படுகிறது. 3வதாக சாத்தானுடைய வஞ்சகமான சித்தம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு 1வது பாருங்க, இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இது தேவனுடைய சித்தமா அல்லது இது என்னுடைய சித்தமா அல்லது சாத்தானுடைய வஞ்சக சித்தமா என்று அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அப்படியாக அறியாதபடி இந்த நாட்களை கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோமா இருந்தால் அந்த ராஜ்யம் நிலைநிற்காத. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த ராஜ்யம் நிலைநிற்கவே முடியாது.
இன்றைக்கு ஏன் சபைகள் எல்லாம் இன்றைக்கு உடைக்கப்படுகிறது? இன்றைக்கு ஏன் சபைகள் எல்லாம் பிரிக்கப்படுகிறது? இன்றைக்கு சபைகளுக்குள்ளே இன்றைக்கு ஏன் ஒரு சிதறடிப்பு காலங்கள் இந்த நாட்களே வந்திருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், சித்தத்தை அறிந்து செயல்படாத நிமித்தம்தான் சபைகள் இன்றைக்கு சிதறடிக்கப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே, இன்றைய பாருங்கள், நம்முடைய ஆராதனை எங்களுடைய சபையிலே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அங்கே அநேகர் வருவார்கள். 3 ஆராதனைகள் இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கிறது. காலையிலே, மத்தியானம், அதற்கு பிற்பாடாக மாலையிலே ஒரு ஆராதனை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தின்படி அவர்கள் வந்து அந்த காரியத்தை செய்து விட்டு இந்த நாட்களே போவார்கள். ஆண்டவராலே அழைக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதன்படி செய்து விட்டு இந்த நாட்களே போயிடுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை இந்த நாட்களை நான் காலையிலேயே போய் இந்த நாட்களை நான் செய்து முடித்து விட்டு, என்னுடைய காரியத்தை முடித்து விட்டு நான் இந்த நாட்களை வந்து விடுவேன். அப்படியாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த நாட்களை செய்ய வேண்டும். இன்னைக்கு எல்லாரும் விரும்புகிற காரியம் என்னவென்றால், நாங்கள் போய் மேடையில நிக்க வேண்டும், 4 பேர் பார்த்து நம்மை கைதட்ட வேண்டும், காரியங்களை செய்ய வேண்டும் என்று அருமையான கர்த்தர். அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு சரி வராது. அது எங்கேயும் அரசியல் காரியங்களுக்கும் அல்ல இந்த நாட்கள் சினிமா காரியங்களுக்கும் தான் இந்த நாட்கள் இந்த கைதட்டுதல் காரியங்கள் இந்த நாட்களை சரிவரும் மொழிய ஆண்டோடைய ராஜ்யத்தில் இந்த நாட்களை அப்படி அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டோடைய சித்தத்தை செய்துவிட்டு அப்படியே நாங்கள் இறங்கி வர வேண்டும். இன்றைய பாருங்கள், அதாவது வேதத்திலே பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரியை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்திலே பார்க்கிற வழியிலே பாருங்கள், இடையிலே வைத்து அவருடைய சிலுவை சோக்கும்படியாக இந்த நாட்களே அந்த யோசேப்பை இந்த நாட்களை அழைத்திருக்கிறார்கள். அருமைத்தேரு யோசேப்பை இந்த நாட்களை அழைத்திருக்கிறார்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அவர் அந்த இடத்திலே ஆண்டவருக்கு அந்த சிலுவை இந்த நாட்களை சுமந்து கொண்டே கல்வாரியால் குறிப்பிட்ட தூரம் மட்டும் இந்த நாட்களை போகிறார். அது தேவனுடைய சித்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சொன்ன காரியத்தை இந்த நாட்களை அவர் அப்படியே செய்து கொண்டு அப்படியே செய்து விட்டு இந்த நாட்களே அப்படி ஆண்டவரிடத்தில் இந்த நாட்களை பொறுப்பு கொடுத்து விட்டு இந்த நாட்களை போகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே விதமாக ஆண்டவர் என்னத்தை விரும்புகிறார், என்ன சித்தத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ அந்த சித்தத்தை செய்துவிட்டு அப்படியே நாங்கள் அமர்ந்திருக்க வேண்டியதான் தேவன் நமக்கு கொடுக்கிற காரியமாக அந்த நாட்கள் இருக்கிறதை பாருங்க. அப்படியாக நாங்கள் இன்றைக்கு தீர்மானம் எடுத்து காரியங்களை செய்து கொண்டு வருவோமா இருந்தால், வேதம் சொல்லுகிற பிரகாரத்தின்படி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்களிலே தேவனுடைய ராஜ்யம் இந்த நாட்களிலே என்ன செய்யும், வளர்ந்து கொண்டே இந்த நாட்களிலே இருக்கும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக அந்த நாட்களிலே ஒரு காரியம் இந்த நாட்களை செய்ய முடியாதபடி அந்த தேவனுடைய சித்தம் நம் மூலமா இந்த நாட்களை செய்யப்பட்டு கொண்டு வருகிற வழியிலே கர்த்தருடைய நாமம் ஒன்றே அந்த இடத்திலே மகிமைப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கும். அருமையான அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது, அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக அவருடைய சித்தத்தை செய்து இந்த நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். பாருங்கள், மூன்றாவதாக எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் பிதா சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். என்ன காரியம்? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அறியவும் பிதா சித்தமாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைய பாருங்கள், இந்த நாட்களில் எல்லா மனுஷரும் இந்த நாட்களில் ரட்சிப்படைய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமும் தேவனுடைய சித்தமுமாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நாங்கள் அங்கே இந்த ஜனங்களுக்கு ஆண்டவருடைய காரியத்தை குறித்து, ஆண்டவருடைய சத்தியத்தை குறித்து, ஆண்டவருடைய சித்தத்தை குறித்து இந்த நாட்களை அவர்களுக்கு இந்த நாட்களை தெரியப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களை பார்க்கிறோம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 2வது அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் வாசிப்போமா இருந்தால், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயுவின் புத்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த 1 தீமோத்தேயுவின் புத்தகத்திலே பார்க்கிற வேளையிலே 2வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, 4வது வசனம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமாய் இருக்கிறார். யார்? தேவன் சித்தமாய் இருக்கிறார். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது அங்கே எப்படியாக இருக்கிறதாம், நன்மையும் பிரியவுமாக இந்த நாட்களை இருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் அந்த சித்தத்திற்கு விரோதமாய் கிரியை செய்து ரட்சிப்புக்கு விரோதமாய் போராடுவதையோ சாத்தான் தனது சித்தமாக இந்த நாட்களை கொண்டிருக்கிறான். இதிலே அவன் என்ன செய்கிறான்?
இதிலே அவன் செய்கிற காரியம் என்னவென்றால், எதை தெரிந்து கொள்வது என்பது நமது சித்தத்தை பொறுத்துத்தான் இந்த நாட்கள்ல இருக்கிறது. இந்த காரியத்திலே எதை நாங்கள் தெரிந்து கொள்வது என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய திட்டமும் நம்முடைய சித்தமுமாக இந்த நாட்கள்ல இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், கர்த்தர் நம்முடைய ஜெபத்திலும் அதாவது தம்முடைய சித்தத்திலும் அங்கே பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக என்று சொல்லி இந்த நாட்களே மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தில் இந்த நாட்களை சொல்லி இருக்கிறார். பரமண்டலங்களிலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் இந்த நாட்களிலே செய்யப்படும்படியாக இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களது ஜெபத்தை நமக்கு இந்த நாட்களை கற்றுத் தந்திருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்படியாக இந்த நாட்களை ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சீசர்களுக்கு இந்த நாட்களை கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், பரலோகம் முழுவதிலும் தேவனுடைய அந்த சித்தத்தை தூதர்களால் அங்கே செய்யப்பட்டு வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான பிள்ளைகளே, ஆனாலும் பூமியிலோ என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொன்னால், சாத்தானும் அவனுக்கு அங்கே அவன் என்ன செய்யறான், அவனை இந்த நாட்களில் பின்தொடர்கிறவர்களும் பூமியின் குடிகளும் மாத்திரமே அங்கே தேவ சித்தத்தை செய்வதில்லை. யார் ஐயா? சாத்தான் முதலாவது. இரண்டாவது, ஆண்டவரை இந்த நாட்களை ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவரை நிராகரிக்கிறவர்கள் தேவனுடைய சித்தத்தை இந்த நாட்களிலே செய்வதில்லை, அவர்கள் செய்யவும் இல்லை என்பதை குறித்து தான் இந்த நாட்களிலே வேதம் இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், மனிதன் தேவ சித்தம் செய்ய முடியாதபடி பாவ பிரமாணம் மனுஷன் மேல் அங்கே மாமிசத்தின் மேல் இந்த நாட்களை போராடுவதை அப்போஸ்தலனாகிய இந்த நாட்களை பவுல் உணர்ந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். பாருங்கள், எப்படி எனில் சிறையாக்கி கொள்ளுகிற பாவ பிரமாணங்களிலே இருந்து விடுதலையாக்கக்கூடிய ஆவியின் பிரமாணம் அவர் இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர்கள் நிறுவத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். 1வது வசனம், ஆகையினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின் படியே நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலே நின்று இந்த நாட்களிலே விடுதலை ஆக்கிட்டது. அது எப்படி எனில், மாம்சத்திலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரன் அங்கே பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி இந்த நாட்களிலே பாவத்திலே மாமிசத்திலே பாவத்தை இந்த நாட்கள் ஆக்கினுக்குள்ளாக தீர்த்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அப்படியானால் வேதம் எதை நமக்கு இந்த நாட்களை கற்றுத் தருகிறது என்றால், மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்திலே நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும் படிக்கே அப்படியே இந்த நாட்களிலே செய்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை பார்க்கிற வேளையிலே நியாய பிரமாணத்தின் நீதி என்று சொல்லுகிற வேளையிலே நீங்கள் இன்றைக்கு கேட்கலாம், நியாய பிரமாணத்தை இன்றைக்கும் கற்றுக்கொள்ள வேண்டுமா? அருமையான அன்புகள், நியாய பிரமாணம் எல்லாம் இந்த நாட்களை முடிந்து விட்டது. இன்றைக்கு இருக்கிறது விசுவாச பிரமாணம். அப்படியானால் அந்த நியாய பிரமாணத்தினுடைய நீதிதான் அந்த விசுவாச பிரமாணம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏன் அந்த நியாய பிரமாணம் அந்த நாட்களிலே வந்து சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இந்த நாட்களில் இருந்தார். அது மட்டுமல்ல, அந்த நாட்களில் அவர்கள் தாறுமாறாய் ஓடுகிற ஒட்டகத்தை போல் இந்த நாட்களில் இருந்தார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் தேவன் என்ன செய்தார், இவர்களுக்கு இந்த நாட்கள் இந்த கற்பனைகளை கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் அப்படி ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்தால்தான் இவர்கள் இந்த நாட்களிலே என்னை இந்த நாட்களிலே தேவன் என்று சொல்லி உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் அந்த இடத்திலே பாருங்கள் ஒரு காரியத்தை செய்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அதனாலேதான் அந்த தேவன் பாருங்கள் அந்த 10 கற்பனைகளையும் அந்த நியாய பிரமாணங்களையும் இந்த நாட்கள் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், மோசே மூலமா இந்த இடத்துல அந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அந்த கட்டுக்குள்ளே வருகிற வழியில தான் இதுதான் இந்த நிபந்தனை, இந்த எல்லைகளை விட்டு நீங்கள் இந்த நாட்களே வெளியாலே இந்த நாட்களே போகக்கூடாது. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் ஆண்டவர் இந்த நாட்களே வித்தியாசத்தை காண்பித்தார்.
எப்படி என்று பார்க்கிற வேளையிலே எகிப்தியர்கள் யார்? விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் மட்டுமல்ல. இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவர்களுக்குள்ளே அநேக பழக்கங்கள் இந்த நாட்கள்ல இருந்தது. ஆனால் இந்த நாட்களிலே இஸ்ரவேலர்கள் அப்படியாக இந்த நாட்களிலே சீவிக்க கூடாது. ஏனென்றால் நீங்கள் என்னாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களிலே அவர்களை அங்கே தரம் பிரித்து இந்த நாட்களை எடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், பாருங்கள், இந்த கடைசி நாட்கள் இன்றைக்கு அதே இஸ்ரவேல் தேசத்திலே தான் அங்கே தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள் இன்றைக்கு பெருகி போய் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைய பாருங்கள், இன்றைக்கு நடக்கிற காரியங்களை குறித்து பார்க்கிற வேளையிலே எதற்காக இந்த சம்பவங்கள் காரியங்கள் சொன்னால், தேவன் சில காரியங்கள் இந்த நாட்களை அவர்களுக்கு அனுமதிக்கும். ஏனென்றால் இது ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்ட, இந்த பூமியிலே தெரிந்து கொண்ட ஒரு வித்தியாசமான ஜனங்கள். யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள். அது மட்டுமல்ல, அந்த நாட்களிலே அவர்களை அவர் தேவன் பேர் சொல்லி அழைத்திருக்கிறது மட்டுமல்ல, பாருங்கள், அவர்களை இன்றைக்கு நேற்று அல்ல, அதாவது ஆதி முதல் கொண்டு, அதாவது எப்படி என்று சொல்லி சொன்னால் பரம்பரையாக இந்த நாட்களை என்ன செய்கிறார்? ஆண்டவர் இந்த நாட்களை அவர்களோடு கூட இந்த நாட்களை நடத்தி வர்றார். நீங்கள் ஆதிகாமத்திலே இருந்து எடுத்து பாருங்கள். ஆதாமிலிருந்து இந்த நாட்களை வருகிற வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். அப்படியாக வந்து நோவாவின் காலத்திலே வருகிற வேளையிலே அந்த ஜனங்களுக்குள்ளே என்ன நடக்கிறது? பாவம் பெருகி நோவாவோடு ஆண்டவர் இந்த நாட்கள் 5ஆம் அதிகாரத்திலே பேசுகிறார். பேசி இந்த நாட்களை என்ன செய்கிறார்? அதற்கு பின்பாக அந்த நாட்களே பூமியிலே அந்த அவர்களோடு இருந்த மிருக ஜீவன்களா இருந்தாலும் சரி, அவர்களோடு பாவித்த எந்த காரியங்களா இருந்தாலும் எல்லாவற்றையும் இந்த நாட்களை அவர் ஆண்டவர் அப்படியே கம்ப்ளீட்டா அழித்து விடுகிறார். பூமி முழுக்க ஜலம் இந்த நாட்களை மூடப்பட்டது. ஆதிகாமத்திலே எப்படியாக இந்த பூமி இருந்ததோ அதே விதமாகத்தான் இந்த கடைசி நேரத்திலே நாட்களை பாருங்கள் நோவாவின் காலத்திலே வந்தது. ஆதிகாமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசி பாருங்கள். அங்கே பூமி ஜலத்திலே மூழ்கி இருந்தது. வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், ஜலத்தின் மேல் ஆவியானவர் இந்த நாட்களை என்ன செய்தாராம்? அசைவாடி கொண்டிருந்தாராம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகள், அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்படியானால் பாருங்கள், இங்கே அந்த என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிற வேளையிலேயே அங்கே இந்த நாட்களிலே அந்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆனால் பாருங்கள், அதற்கு பின்பாகத்தான் தேவன் அந்த ஜலத்தையும் தரையையும் 2ஆக பிரித்து காரியங்களை செய்து கடைசியாக மனுஷனை இந்த நாட்களை உருவாக்குறதை பார்க்கிறோம். அதே விதமாகத்தான் இன்றைய பாருங்கள், இங்கே நோவாவினுடைய காலத்திலே இந்த நாட்களிலே பூமி மிதங்கும் இந்த நாட்களே தண்ணீர் பெருகி இந்த நாட்களே ஜலத்துக்குள்ளே இந்த பூமி மூழ்கி இருந்தது. ஆனால் பாருங்கள், ஜலத்தின் மேலே தேவனுடைய சபை அசைவாடி கொண்டிருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நோவாவினுடைய பேழையாகிய தேவனுடைய சபை 8 பேரோடு இந்த நாட்களிலே பாருங்கள் அசைவாடி கொண்டிருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் இந்த நாட்களிலே சத்தியம். அருமை பிள்ளைகளை பாருங்கள், இன்றைய பாருங்கள் இந்த நாட்கள். அதுக்கு பின்பாக இன்றைய காலகட்டத்திலே ஆண்டவர் ஜனங்கள் எல்லாம் பாவம் பெருகி போய் விட்டது என்பதை ஆண்டவர் இந்த நாட்களை உணர்த்தி கொண்டே இந்த நாட்களே இருக்கிறார். அதற்காகத்தான் இந்த நாட்களை பாருங்கள் மத்தேயு சுவிசேஷத்திலே சொல்லப்படுகிறது, பாவத்தை போக்கும். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அந்த படியே இந்த நாட்களை அவர் அப்படியே வந்து மனுஷனுடைய பாவத்துக்காகவும் மனுஷனுடைய சாபங்களுக்காகவும் மனுஷனுடைய கட்டுகளுக்காகவும் இந்த நாட்களை அவர் கல்வாரியிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி இந்த நாட்களை என்ன செய்தார்? மரித்தார். ஆனால் மரித்தவர் மரித்தபடியே அப்படியே இல்லை. அருமையான கர்த்தர், ஏனென்றால் அவருடைய ஆவியை இந்த பூமி அடக்கி வைக்க முடியாது, எந்த கல்லறையும் அடக்கி வைக்க முடியாது. அவர் மரித்த தேவன் 3ஆம் நாள் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது உயிர்த்தார் என்றார். இன்றைய பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனையோ பேட்ட கல்லறைகள் எல்லாம் இந்த நாட்களை பார்க்கிறவர்களே மண்ணுக்கு அப்படியே மூடித்தான் கிடக்கு. ஆனால் இன்றைக்கு ஒரே ஒரு கல்லறை இந்த நாட்களில் பாருங்கள் மரித்தவர் அதற்குள்ள இல்லை என்று சொன்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய கல்லறை ஒன்றுதான் இந்த நாட்களை அப்படியாக இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக. எந்த மனுஷனும் இன்றைக்கு எந்த பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், எந்த பெரிய வல்லவனா இருக்கலாம், எந்த பெரிய அதாவது சரீரம் அதாவது பெரிய பொக்சரா இருக்கலாம், அல்ல யாரா இருக்கலாம், எந்த பெரிய பணக்காரனா இருக்கலாம், அவனுக்கு மரணம் தான். அவனுடைய கல்லறை இந்த நாட்களே பூமியிலே இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் என்னுடைய ஆண்டவருடைய கல்லறை ஒன்றுதான் இந்த நாட்களே திறக்கப்பட்ட நிலையிலே இன்று வரைக்கும் இந்த நாட்களே இருக்கிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் எதற்காக சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அவர் பாருங்கள்
பிதாவினுடைய சித்தம், பிதா சொன்ன விதமாக பிதாவுடைய சித்தத்தை செய்தார். பிதாவுடைய கரத்திலே இந்த நாட்களை காரியங்களை ஒப்பு கொடுத்தார். அப்படியே இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே பரத்துக்கு இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக. இன்றைக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவர்களா இந்த நாட்களை அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யவர்களா அழைக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவருடைய சித்தத்தையே நாங்கள் செய்ய வேண்டுமே ஒழிய வேறு ஒன்றும் இந்த நாட்களிலே செய்யக்கூடாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியது. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலேயே அங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையில் நாங்கள் பார்ப்போம். மறுபடியும் அந்த வார்த்தையை வாசிக்கின்றேன் பாருங்கள். மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நமக்கு நியாயத்தின்படி நீதி நிறைவேறும்படிக்கே அப்படியே செய்தார். அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாமிச சிந்தை எப்படியாக இருக்கிறதாம்? மரணம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. ஆவியினுடைய சிந்தை எப்படியாக இருக்கிறதாம்? அது ஜீவனுக்கும் சமாதானத்துக்கும் உரியதாக இந்த நாட்களில் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது என்று பார்க்கிறோம். எப்படி எனில், மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறதாம். அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், அருமை பிள்ளைகளே, நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படும். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்துவனுடைய ஆவியை உடையவர்களா அல்லது மாமிசத்தின் ஆவியை உடையவர்களா என்பதை சற்று இந்த நாட்களை நாங்கள் வாசித்து அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அதாவது ஆண்டவருடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வழியிலே தேவ பிள்ளையே இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், தேவ ஆவியின் ஒத்தாசையோடு தேவ சித்தத்தையே இந்த நாட்களிலே நிறைவேற்ற நாங்கள் இந்த நாட்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப பாருங்கள், தேவனுடைய ஆவியானவரோடு அவருடைய ஒத்தாசையோடு தேவனுடைய சித்தம் என்ன என்பதை முதலாவது அறிந்து இந்த நாட்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வேதாகம் இந்த நாட்களை சொல்லுகிறது என்பதை குறித்து இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் இந்த நாட்களில் யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகத்துக்குள் இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷ புத்தகத்திலே 6வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே 5வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், நான் வேதம் வாசிக்கின்றேன் பாருங்கள். 5வது அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால் 30வது வசனத்திலே பாருங்கள், அதாவது நான் என் சுயமாய் இந்த நாட்களை ஒன்றும் செய்ததில்லை. ரொம்ப கவனமா கேளுங்க. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்ததில்லை, நான் கேட்டபடியே. அங்கே இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியினால் என் தீர்ப்பு நீதியாக இந்த நாட்களில் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய தீர்ப்பபடியாக இருக்கிறதாம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த தேவனுடைய சித்தத்தின்படி நான் செய்கிறபடினால் இந்த நாட்களே பாருங்கள், என்னுடைய தீர்ப்பு நீதியாக அந்த நாட்களில் இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சித்தத்தை, பிதாவுடைய சித்தத்தை நாங்கள் செய்வோமா இருந்தால் எந்த காரியத்திலும் இந்த நாட்களில் நாங்கள் நீதியாக நடப்போம். ரொம்ப கவனமாக இருங்க. கர்த்தருடைய வார்த்தை வேதம் சொல்லுகிறது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் அது ஆன்மாவையும் ஆத்துமாவையும் கணுக்களையும் இந்த நாட்களை ஊடுருவுற காரியமா இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை, இங்கே வேதம் சொல்றது, என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியினால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறதுன்னு சொல்லி என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். யாருடைய சித்தத்தை நாங்கள் செய்வோம்? நம்முடைய சித்தத்தையா அல்ல இந்த நாட்களில் உறவினருடைய சித்தத்தையா அல்ல இந்த நாட்களில் நம்முடைய அயலாருடைய சித்தத்தையா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லது ஆண்டவருடைய சித்தத்தையா அந்த நாட்களில் அறிந்து செயல்படுவோம். இன்னைக்கு என்ன காரியங்களை இருந்தாலும் நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தால் அந்த நாட்களிலே முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. பாருங்க, சில பேர் பாருங்க, சில காரியங்களை பார்க்கிற வழியில பாருங்கள், தேவனுடைய ராஜ்யம் சொல்லிக்கல வந்து அவர்கள் அதை கூட தேட மாட்டார்கள். தங்களுடைய காரியத்தை இந்த நாட்களை பார்த்துக் கொள்வார். அருமையான அன்பு பிள்ளைகள், ரொம்ப கவனமாக இருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் நாங்கள்
தெளிந்த புத்தி உள்ளவர்களா இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அதைத்தான் குறித்து வேதம் நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களா இந்த நாட்களில் இருப்போமா இருந்தால் அவருடைய வருகையிலே இந்த நாட்களில் நாங்கள் செல்லுகிறவர்களா இந்த நாட்களில் இருப்போம். அருமை பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களே, இன்றைய நாளும் நான் வாழ்த்துவதில் நம்பிக்கை மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள என் அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைய நாளிலும் கர்த்தாவே தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை இந்த நாட்களில் பேசும்படியாக நீங்கள் தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அடியேனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா கர்த்தாவே. தகப்பனே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகள் நல்லெண்ணத்திலே விழுந்த விதைகள் போல் 1, 10, 30, 100 இந்த நாட்களிலே பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தகப்பனே, இந்த நாளிலும் வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஒவ்வொரு இல்லங்களிலும் தேவனுடைய அசைவாட்டம், ஆண்டவருடைய சித்தம் இந்த நாட்களில் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா கர்த்தாவே. தேவரீர், உமக்கே மகிமையையும் உமக்கே கனத்தையும் துதியையும் இந்த நாட்களில் செலுத்துகிறேன் ஐயா. மறுவலிப்படியே கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீ ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். நன்றி. பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமீன், ஆமீன். கொடுக்கப்பட்ட தேவ செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறுவலைப்பிலே கேட்க போகின்ற யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்க போன்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதே வேளையிலே வாக்குத்தத்தங்களை அனுப்பி தருகின்ற பொழுதும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்துவாராக. உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அவரை நிர்மலாவையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். பிள்ளைகள் இருவரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. கொடுக்கப்பட்ட வார்த்தையை கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்துக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அருமையானவர்களே, எங்களுடன் இதுவரை நேரம் வந்து ஊழியர் சுசேதர் பின்வாணர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார். வேத பாட நேரத்திலே கர்த்தர் அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஐயா. காட் பிளஸ். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை நாளில் சந்திப்போம் ஐயா. ஆமேன், ஆமேன், ஆமேன்.